பிரைஸ் தி லார்ட். நிலத்துக்கு பயிர் முக்கியம், பயிருக்கு பாதுகாப்பு முக்கியம், தோட்டத்துக்கு வேலி முக்கியம், நல்ல கம்பெனிக்கு ஓனர் முக்கியம், ஓனருக்கு நல்ல வேலைக்காரர்கள் முக்கியம், நல்ல வேலைக்காரர்களுக்கு பணம் முக்கியம், அந்த பணத்தை கையாளுகிற மனிதர்களுக்கு அந்த சரீரத்திற்கு ஆத்மா முக்கியம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 62 சங்கீதம் 5வது வசனம், சாம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சரீரத்திற்கு எவ்வளவோ தேவைகளுக்கு மத்தியில் உட்காந்துருக்கோம். ஆனால் ஆத்துமா எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சரீரம் ஆஸ்வதிக்கப்படும். நம்முடைய ஆத்மாவை நாம் நல்லா கவனிக்கணுங்க. ஆத்மா பரிசுத்தமாக இருக்க ஒப்பு கொடுக்கணும். ரொம்ப கஷ்டம். இது ஒரு பால் உலகம், மோசமான உலகம். எங்கே பார்த்தாலும் பாவம் நிறைந்திருக்கிறது. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சோர்ஸ் எங்கேயுமே இல்லை. கவர்மெண்ட்டே அதை அனுமதிக்கிறது. அவ்வளோ பெரிய மோசமான பாவ உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இப்படியாப்பட்ட ஒரு சோர்ஸு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நாம் எப்படி தேவனுக்காக ஷைன் பண்ணணும்? ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும்? அதுக்கு ஒரே ஒரு விஷயங்க, ஆத்துமாவை தேவனை நோக்கி அமர்ந்திருக்க பண்ணணும். நம்முடைய சோல் வின் ஆகணும். நம்முடைய ஆத்துமா வெற்றி அடையணும். தினமும் நாம் வெற்றி அடைகிறோம், சில நேரத்தில் தோல்வி அடைகிறோம். எப்போ தோல்வி அடைகிறீங்களா? யாராவது ஒரு மனுஷனை பிரியப்படுத்திட்டு, ஒரு மனுஷியை பிரியப்படுத்திட்டு, யாரோ குடும்பத்தை பிரியப்படுத்திட்டு, யாரோ ஒருவரை பிரியப்படுத்தி நாம் தோல்வியை சந்திக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் பக்தன் சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய நல்லாவி என்னை செம்மையான வழியில் நடத்துவீராக. பாருங்களேன், அந்த பிரியமான ஆசீர்வாதங்கள் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தவங்களோட சொல்ல விரும்புகிறேன். ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்க பண்ணிட்டா நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, நம்முடைய பேரண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க, நம்முடைய உறவுகள் நல்லா இருப்பாங்க. அந்த ஆத்துமா தேவனையே நோக்கி அமரணும். இன்னைக்கு அதில் தான் தடுமாற்றம் வந்திருக்கு, அதில் தான் பிரச்சனையாக இருக்குது, அதில் தான் கவலையாக இருக்குது. ஏன்னா நம் யாரோ ஒருவரை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ல. ஆண்டவர் சொல்கிறாரு 3 யோவான் 2வது வசனத்தில், பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா என்று சொல்லிக்கிறார். ஆத்துமாவுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குங்க. நம்முடைய ஆத்துமா உண்மையாலுமே உயிரோடு இருக்குது அப்படின்னா நிச்சயமா பெரிய ஒரு மகிமையான ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்தே தீரும். அதை யாராலும் தடை செய்ய முடியாது. உங்களுடைய வேலையில் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக யாராவது கூட்டம் கூடி உங்கள்கிட்ட பணமே வரக்கூட தடை செஞ்சிட்டாங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் ஆத்துமாவை ஆண்டவர்கிட்ட உட்கார வைங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க பண்ணுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்து குவியும், உங்கள் மேலே வந்து நிரம்பும். அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க நாம தான் பண்ணணும், நாம தான் இடம் கொடுக்கணும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் நல்லா நோட் பண்ணிக்கணும். நம்முடைய ஆத்துமாவை வசனத்தில் உட்கார வைக்கணும். ஆத்துமாவை வசனத்தில் உட்கார வச்ச உடனே நமக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் ஒன்று பின்ன ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று பின்ன ஒன்று அந்த ஆசீர்வாதங்கள் நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கும். நம்புறீங்க தானே? அந்த அற்புதமான அழகான பெரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொன்னால் ஆத்துமாவை ஜீவனோடு வச்சுருங்க. ஆத்துமா உயிரோடு இருக்கட்டும், ஆத்துமா பலனோடு இருக்கட்டும். சரீரத்தின் வாஞ்சைகள் எல்லாம் அந்த ஆத்துமா தான் அற்புதங்களாய் மாறப்படும். உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டுடைய அன்புக்குள்ளே வைங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் சரி அவர் தருவார். நீங்கள் நம்புகிறது அவரால் வரும். அதுக்காக பாவமான விஷயங்களை கேட்டால் தர மாட்டார். நல்ல விஷயங்கள் நீங்கள் எதை கேட்டாலும் அவர் செய்வார். ஆமாம், நீங்கள் என் உடம்பு நல்லா இருக்குன்னு கேட்குறீங்களா? அதை ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்னு கேட்குறீங்களா? ஆண்டவர் தலையெழுத்துங்க. இந்த வார்த்தை மாறாது, அவர் செய்து முடிப்பார். ஆத்துமாவை ஆண்டவருடைய அன்புக்குள்ள ஒப்பு கொடுக்கலாமா? என் ஆத்துமாவே
தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த ஜீவ வார்த்தையின் பிரகாரமாய் உடைய பிள்ளைகள் மேலே இருக்கிற அந்த ஆத்மா இன்னைக்கு ஜீவன் உள்ளதாய் மாறட்டும், பலனுள்ளதாய் மாறட்டும், ஆரோக்கியம் உள்ளதாய் மாறட்டும். என் தேவன் அருள் புரியும். இவங்க நம்புறது நடக்கும் ஆண்டவரே. அற்புதங்களாய் மாறணும் ஆண்டவரே. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.